என்னடி பேசுற? யாருகிட்ட பேசுற? நாங்க இல்லாம இந்த பூமியில நீ வந்திருப்பியா? இல்ல எங்களுக்கு தெரியாம உனக்கு எதிர்காலம் இருக்கா? என்ன பேசுற? அம்மா, நீங்க வாழ்ந்து முடிச்சவங்க. நான் இனிமேதான் வாழ போறவ. என் வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கும் போது என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா? என்னடி இப்படி பேசுற? வாழ்ந்து முடிச்சவன்னு சொல்ற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? நீயே அர்த்தம் பண்ணிட்டு ஏதாவது பேசாதம்மா. லலிதா, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாத. அவ மனசுல என்ன இருக்குன்னு கேட்போமே. சொல்லுமா, நாங்க என்ன பண்ணட்டும்? எனக்கு என்ன வயசாதுப்பா? 23 வயசு. 23 வருஷத்துல எத்தனை வருஷம் உங்க 2 பேர் கூட நான் இருந்திருப்பேன்? ஒரு 12-13 வருஷம். அப்பா, நான் கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. ஒரு குழந்தை பிறந்து 5 வயசு வரைக்கும் அது அப்பா அம்மா பாசத்துல வளர்ந்துரும். ஒரு 10-15 வயசு வரைக்கும் ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போயிடும். 15லேருந்து 20 வயசு வரைக்கும் அவளுடைய எதிர்காலம், லட்சியம் இதை நோக்கி என்னமோ குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி போயிடும். ஒரு பொண்ணு வாழ்றதே 20 வயசுக்கு அப்புறம் தான்ப்பா. ஏமா, உனக்கு உங்க அப்பா அம்மா முகம், கூட பிறந்தவங்க முகம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆனா உன் புருஷ முகத்தை நீ மறக்க முடியாதுல்ல. வாழ்நாள் முழுக்க கூட வர்றது புருஷன் தாமா. அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணு அவளுடைய புருஷனை தேர்ந்தெடுக்க முடியாதா என்ன? இல்ல அவளுக்கு அந்த உரிமை இல்லையா? இல்ல உன் பொண்ணுதான் அவ்வளவு புத்திசாலி இல்லையா? என்னடி என்ன இப்படி பேசுற? நீ கூட இப்படி அறிவா அமைதியா பேசுவியா? பேசட்டும் லலிதா, பேசட்டும். உமா, சொல்லுமா, அப்படி நீ யாரையாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? இப்ப கூட என் பொண்ணு காதல விழுந்துட்டான்னு என்னால சொல்ல முடியல. யாரையாவது தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கியாம்மா? சொல்லுமா. ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு அப்படியே ஒரு நம்பிக்கை. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. நான் அப்படி தப்பா எந்த முடிவு எடுக்க மாட்டேன். நான் நேரம் வரப்ப சொல்றேன்ப்பா. நான் வரேன். உமா, சாப்பிடாமே போறியம்மா? இல்லப்பா, சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நான் வரேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப கூட உங்கள பிடி கொடுக்காம பேசிட்டு போறா. இல்லம்மா, பிடி கொடுத்துதான் பேசுறா. அவ மனசுல யாரோ இருக்கா. நாம வெயிட் பண்ணுவோம். நாகேந்திரன் சார், டிசைனருக்கு ஃபோன் போட்டு டிசைன்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேளுங்க. சரிங்க சார். அப்புறம் இன்று முதல் படப்பிடிப்பு தொடக்கம் அப்படின்னு எல்லாரும் போடுற மாதிரி நம்ம போட வேண்டாம். ஏதாவது வித்தியாசமா முயற்சி பண்ண சொல்லுங்க. அப்புறம் இந்த டைரக்ஷன் கிரெடிட் போடும்போது கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பரத் போட வேண்டாம். சரிங்க சார். சிந்தனை, செயல் பரத் அப்படின்னு போட சொல்லுங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், உட்காருங்க. என்ன மது சார், ரொம்ப டல்லா இருக்கீங்க? எப்பவும் ஜாலியா இருப்பீங்க. நீங்களும் ஜாலியா இருந்து சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் டல்லா இருக்கீங்க? என்னாச்சு சார்? டைரக்டர் தான் சொன்னாரா? திட்டினாரா? நானும் கேள்விப்பட்டேன் 4 நாளா மூட விட்டா இருக்காரு, ஆபீஸ் பக்கம் கூட வரலன்னு. என்னாச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எங்க நேருக்கு நேர் என் கண்ணை பார்த்து சொல்லுங்க சார். நீங்கள் தான் எங்கள் வேலைக்கே சேர்த்தீங்க. உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது சார். டைரக்டர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் சார். கடைசி நேரத்தில் ஃபினான்ஷியர், புது டைரக்டர், புது ஆர்டிஸ்ட்டு, அதனால் ஃபைனான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாராம். பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணுங்க, அதுக்கு வேணால் ஃபினான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காராம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் யாரும் படத்தை வாங்கிறதுக்கு முன்னுக்கு வரல சார். எந்த ஏரியாலையுமே பாசிட்டிவான ஒரு பதில் இல்லை. இவ்வளோ ஏன் கேரளா, கர்நாடகாவில் கூட இன்னும் படம் வியாபாரம் ஆகலை சார். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டைரக்டர் பாவம் ரொம்ப அப்செட் ஆகிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் டைரக்டர் நான் ஓன் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இப்போ அது வேறு நம்ம படம் ஓன் ரிலீஸ்ன்னு டாக் ஆகிடுச்சு. அதனால் சொன்ன மாதிரி எதுவுமே செய்ய முடியாத நிலைமை டைரக்டருக்கு. நம்ம பிளான் பண்ண மாதிரி அவுட்டோர் கூட
போக முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். ஒரு 10 நாளாவது தள்ளி போகும் போல் இருக்கு. நம்ம டைரக்டர் வெளில கூட ஃபினான்ஸுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் தன்னுடைய வீடு ப்ராப்பர்ட்டிலாம் பிளட்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? வீடு ப்ராப்பர்ட்டிலாம் பிளட்ஜ் பண்ண போறாரா? என்ன சார் நீங்கள் படம் ஓடின பிறகு இந்த மாதிரி 4 வீடு 4 ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாரு, அவ்வளவுதானே. ஆனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லவே வேணான்னு சொன்னார். நான் தான் தெரியாமல் உளறிட்டேன். நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு டைரக்டர்கிட்ட சொல்லிட்டாதீங்க சார். ஐயோ, முன்னெல்லாம் ஓவர் வாயாக இருந்தது, இப்போ ஒட்ட வாயா ஆயிடுச்சு சார். தயவுசெய்து நீங்கள் என்ன டைரக்டர்கிட்ட போட்டு கொடுத்துடாதீங்க சார். அண்ணா நமஸ்காரண்ணா. வாமாக்கா, வா உட்கார். என்ன ஆச்சரியமா இருக்கு? எங்காத்துக்கு வந்திருக்க? நல்லா இருக்கியா? உங்களை அடிக்கடி பார்க்க முடியலைங்கிற ஒரு குறை தான், மற்றபடிக்கு நன்னா தான் இருக்கேன். அண்ணா, க்ஷேத்ராடனெல்லாம் போயிருந்தேல, எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு நிறைவா அமைதியா இருந்தது. மனுஷாளுக்கு 1000 காசு பணம் இருந்தாலும் நிம்மதி தானே முக்கியம். அது வேணும், வாஸ்தவம் தான். என்ன உமா மண்ணிலாம் ஆற்றுல இல்லையா? லலிதா கோயிலுக்கு போயிருக்கா, உமா வேலைக்கு போயிட்டா. ஓ சரி, ஜெகதா குழந்தைங்கள சௌக்கியம் தானே? அவளுக்கு என்ன சௌக்கியமா இருக்கா? நான் தான் ஏ, உனக்கு என்ன சௌக்கியத்து குறைச்சல்? அண்ணா, அன்னைக்கு கேஸ் முடிஞ்சதும் கோர்ட் வாசல்ல, டே மகாலிங்கம், எல்லா சொத்தையும் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக க்ஷேத்ராடனம் கிளம்பிட்டேள். அதை எழுதி வாங்காமல் எனக்கு ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லை. அதுக்கு தான் வந்தேன். இந்த பாரு, வாக்கு மாறுறது எனக்கு பழக்கம் இல்லை. அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும். நானும் லலிதாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம், போதுமா? எனக்கு ஓகேண்ணா, ஆனால் போராதுன்னு சட்டம் சொல்கிறது. சட்டப்படி உமாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் பத்திரம் செல்லுமா. பாருங்க, சித்தப்பா நான் சொல்லி உமா கேட்கல, பெத்த அப்பா நீங்கள் சொன்னால் கேட்கலாம். நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி உமாட்ட சொல்லி எப்படியாவது கையெழுத்து போட வைக்கணும். மகா, உனக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது. கையெழுத்து போட்டு இங்க யார் தலையெழுத்தும் மாற போறது இல்லை. ஆண்டவன் என்ன விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும். உமாவை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை. அவளை நீ படுத்தின வேதனை அவ மனசை விட்டு இன்னும் மறையவே இல்லை. அவளை வற்புறுத்துற யோகியதும் எனக்கு கிடையாது. உன் பேச்சை எடுத்தாலே சுள்ளுன்னு விழறா. இந்த பாரு, நீ அவளை கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. என்னன்னா இப்படி சொல்கிறேள்? அவ யாரு? சின்ன பொண்ணு, இன்னும் கல்யாணம் கூட ஆகல, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறவ. 2 போர்டு போட்டு அதட்டி சொன்னா அவள் பாட்டுக்கு கையெழுத்து போட்டு போகிறா. சாரி மகா, அவ விஷயத்துல நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நானும் லலிதாவும் நீ எப்போ கேட்டாலும் கையெழுத்து போட தயாரா இருக்கும். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டியதில்லை. அப்புறம் ஏதாவது சாப்பிட்றியா? வேணாண்ணா, நீங்கள் இது வரைக்கும் கொடுத்ததே என்னால் ஜீர்ணிக்க முடியல. சரிண்ணா, உமாவை சரி கட்டினா எல்லாம் சரியாயிடுங்கிறேள். நான் வரேண்ணா. சரி பண்ணிடுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். மாமி, என்ன உமா, எப்படி இருக்க? எங்களெல்லாம் மறந்தே போயிட்டியா? என்ன மாமி இப்படி கேக்குறீங்க? இல்ல, ஆத்து பக்கம் வரதே இல்லையே. எங்க மாமி, வாரத்துல 6 நாள் வேலை, சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ. அன்னைக்கும் இப்ப புது வீட்டுக்கு மாறி இருக்கோம் இல்லையா, சோ வீட்டு வேலையே சரியா இருக்கு. அதான் அம்மா வராளே. அம்மா 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து போயின்னு தான் இருக்கா. அம்மா வந்தா ஒரு 1/2 மணி நேரமாவது பேசிட்டு தான் கிளம்புவா.
நான் எவ்வளவு கை வேலையா இருந்தாலும் சரி, மாமி பாவம் இவ்வளவு தூரம் நம்மள தேடிட்டு வந்திருக்காளேன்னு உட்கார்ந்து பேசிட்டு தான் என் வேலையே முடிப்பேன். நாங்க பேச ஆரம்பிச்சுட்டா எங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. ஆனா திடீர்னு உங்க அம்மா, ஐயோ எங்க ஆத்துக்கார் ஹோட்டல்ல இருந்து வர நேரம் ஆயிடுதுன்னு அறக்க பறக்க ஓடுவா. சரி, ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மாமி? எல்லாரும் நல்லா இருக்காவுமா. என்ன கூடவே பிரச்சனைகளும் இருந்துட்டு இருக்கு. அது எப்பவும் நம்ம கூட இருக்கத்தானே செய்யும். சரி, பரத் அவுட்டோர் ஷூட்டிங் போறதா சொன்னாரே, கிளம்பிட்டாரா? என்ன உனக்கு ஒட்ட மாதிரி கேக்குற? உங்ககிட்ட சொல்லாம கூட உன் ஊருக்கு கிளம்பி போயிடுவானா? இல்ல மாமி, அவர் பிஸியா இருப்பாருன்னு நான் ஃபோன் பண்றது இல்ல. அவரா பண்ணாதான் உண்டு. அவரும் பண்ணல. அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்?